Pranaya parents, please come to the stage. Both of you come on. Now we invite our chief guest of the day, Aishwarya, to share a few words about the performance. போற்றி ஓம் நமக் சிவாய. இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வணங்கி, இந்த கலையை எனக்கு கற்பித்த என் குருக்களின் தாழ்வணங்கி, இந்த அழகான மாலை பொழுதில் ரிஷிகா பிரணயாவோட சலங்கை அணி விழாவில் பங்கேற்றதுக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக ஆடினாங்க குழந்தைங்க. அதாவது நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து ஆன்லைன்லேயே லேர்ன் பண்ணாங்க அப்படின்னு. பரத கலையை வந்து இப்போது இந்த கோவிட்க்கு அப்புறம் இந்த ஆன்லைன் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆன்லைனில் வந்து சொல்லி கொடுக்குறதும் கஷ்டம், கற்றுக்கிறதும் கஷ்டம். இந்த பரதத்தை நேரில் கற்றுக்கிற மாதிரி ஆகாது. ஆனால் ரெண்டு பேருமே அவங்களோட ஏஜுக்கு ஆன்லைனில் கற்றுக்கிட்டதை விட ஆன்லைனில் நேரில் குழந்தைங்க வந்து கற்றுக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக ஆடினாங்க. அதாவது ரெண்டு பேருமே வந்து அயர்லாண்டில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அவங்க டைமிங்கும் நம்ம டைமிங்கும் டிஃபர் ஆகும். அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்கூலில் அவங்க படிக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஒரு கலையை எடுத்து பண்ணணும் அப்படின்னு இதுக்காக அவங்க டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பர்ஃபார்மன்ஸ்லேயே தெரியுது அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்னு. அந்த ஆன்லைனில் அந்த வீடியோவில் குரு சொல்லி கொடுக்குறத மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ அப்சர்வ் பண்ணி எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேருக்குமே வந்து இந்த கலை மேலே ஒரு ஆர்வம் வரதுக்கான முதல் காரணம் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான்னு சொல்லணும். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா. மாதா பிதா தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து அவங்கள கைட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து என்ன தான் வந்து ஃபாரினில் இருந்தாலுமே நம்ம பாரத கலை நம்ம ட்ரெடிஷனை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு குருவை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து அவங்கக்கிட்ட அந்த கிளாஸுக்கு அனுப்பி ஃபோர்ஸ் பண்ணி பசங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்த வாங்க முடியாது இல்லைங்களா. அது வந்து அவங்க அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கலையோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்க அவங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்து அவ்வளோ அழகாக இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக சில இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. பசங்க வந்து நான் இது கற்றுக்கணும் அது கற்றுக்கணும்னு கேட்பாங்க. சில இடத்துல குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துலையும் வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட்டுமே சேர்ந்ததுனால மட்டும்தான் இந்த சலங்கை அணி விழா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ரிஷிகா பிரணயாவோட பேரண்ட்ஸ்க்கு என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சலங்கை அணி விழா பண்ணியாச்சு, அடுத்தது அரங்கேற்றம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதோடு நிறுத்திடாமல் கண்டிப்பாக மேலும் மேலும் உங்கள் குழந்தைங்கள வந்து நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு அனுப்புங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது அதுதான். நமக்கு என்னென்னா ஓகே சலங்கை பூஜை பண்ணிட்டோம், ஓகே அரங்கேற்றம் பண்ணிட்டோம், அதுதான் ஹையஸ்ட் லெவல்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. ஒரு டான்ஸரோட லைஃப்பில் சலங்கை பூஜையும் அரங்கேற்றமும் தான் பிகினிங்கே. அப்போ தான் ஒரு டான்ஸராக அவங்க ஸ்டேஜில் ஏறி ஆடி அவங்க டான்ஸ் லைஃபே அவங்க அப்போ தான் டான்ஸ் ஜேர்னியவே அவங்க அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் ஏறி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பாக டான்ஸுன்னு இல்லை, ஏதாவது ஒரு கலை, அது எதுவாக இருக்கலாம். ஒரு கர்நாடக சங்கீதமாக இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸ்டடீஸை தவிர கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒரு கரிக்குலர் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுப்புங்க. அதை வந்து சும்மா ஒரு வருஷம் அனுப்புறது, அப்புறம் நிறுத்திடுறது, அப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி இல்லாமல் அதை அவங்க லாங்காக எடுத்து பண்ணணும். ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிட்டா கூட போகிறோம். அது லாங்காக எப்படின்னா ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமும் காலேஜ் முடித்ததுக்கப்புறமும் கூட அவங்க வந்து அதை லாங் லாஸ்டிங்காக கற்றுக்கிட்டே இருந்தால்
ஃப்யூச்சரில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து என்னோடய 20 வயசு வரைக்குமே எனக்கு தெரியாது பரதத்தில் தான் என்னோடய கெரியர் அமைய போகுது அப்படின்னு. அந்த கடவுள் வந்து யார் யாருக்கு என்ன வச்சிருக்கிறாரு, யார் யாருக்கு என்ன பாதை அமைச்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் நம்ம சைட்லேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே வருவோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் அவங்க கற்றுக்கிறதுல கண்டிப்பாக ஷைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக திவ்யாஸ் நாட்டிய கலாலயா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த சலங்கை அணி விழாவில் வந்து இவங்க 2 பேருக்கும் பிரேக் கொடுக்குற விதமாக அவ்வளோ அழகாக நடுவில் வந்து ஆடினாங்க. மென்ஷன் பண்ணி சொல்லணுன்னா தன்வி அவங்களாம் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. போஷம்போல ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் எல்லாருமே நான் வந்து கண்டிப்பாக பாராட்டணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திவ்யா, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்க. திவ்யா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேருமே வந்து கலைக்காவிரியில் டிப்ளமோ படித்தோம் பரதநாட்டியத்தில். அப்போ வந்து எனக்கு திவ்யா தெரியும். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு திவ்யா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாமேனா ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணுறது, அவங்க குழந்தைய பார்க்குறதா இருக்கட்டும், அவங்க ஒரு கம்பெனிக்கு ஒர்க்கும் போவாங்க, இந்த பக்கம் டான்ஸில் டிகிரியும் பண்ணுவாங்க, அந்த பக்கம் டான்ஸில் குழந்தைங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. அதாவது வாட் நாட் அப்படின்னு இருக்கும். எல்லாமே அவங்க அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. திவ்யா மாதிரி ஒரு குரு வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் எல்லாருமே உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவங்களோட கைடன்ஸில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்லா வளர்ந்துட்டே போவீங்க. இந்த பரத கலையில் நல்லா மேலும் மேலும் எல்லோரும் ஷைன் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னோட நன்றிகள். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா, இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து சிறப்பாக செஞ்சதுக்கு. பட் ஐ வில் கீப் இன் இங்கிலீஷ் பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஸோ ஐ வாண்ட் டு கீப் த conversation in English so they also can understand what I'm talking. So this has been a great pleasure for me to organize a Salanga Puja for Drishika and Pranaya. Both of them are very gifted kids. They have performed entirely through online classes. So it has been a very challenging thing when someone came to me and initially asked, can you conduct online classes? And this is before COVID. So I was very skeptical about how to teach dance online. But when I saw the kids, their response to when I teach online, they really responded very well. I would like to take a few words about Pranaya. Pranaya is very dedicated. She comes, she sincerely, if I give anything for practice, she will sincerely practice and come back. And she is also good at many other things other than dance, but everything she does to her best. So coming to Drishika also has been very admiring for me because she is very good at gymnastics. The one thing that complements dance is yoga and gymnastics are very complementary for Bharatanatyam also. So she uses those skills here also, and very dedicated. They don't miss classes. They come, whatever is given for practice, they practice very well and come back. And I should thank their parents for coming all the way from Ireland and for participating in the event in Chennai. Thank you. And I want to thank Aishwarya for coming and gracing the event. She's very gracious dancer. You should see her on the stage. She's very beautiful. She's very pretty when she's performing. So probably next time she's performing somewhere, I'll give an invite to all my kids. So they will come watch, they'll see your Abhinaya, and then they will grasp a lot of things and present in their future programs. Thank you, Aishwarya. And now I want to thank my 2 dear friends, Priya and Anandi, for hosting the event. So I ask Drishika and Pranaya to give a small token of gift for them. Thank you both. Front la varnuma. Come. Then stand. Finally, I want to thank my family also. My parents, my husband and my kids, they actually put up a lot. All my classes happen in the middle of the night. I take Jadi Talam in the middle of the night, but they take it
of the family on the other end, and I really want to thank my husband and kid for supporting me through this journey. Thank you for all the family members of Drishika and Pranaya who have graced the event. Thank you all. Nandri Vanakkam.